உலகெங்கும் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை தங்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றொரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பிரிந்த தம்பதிகள் மீண்டும் இணைய அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை இங்கே பார்க்க இருக்கிறோம். இந்த பெண் வந்துட்டு ஒரு 2024 ஜூன் மாதம் வந்திருந்தாங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரிவு ஏற்பட்டு அது டைவர்ஸ் வரைக்கும் அவங்க மூவ் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு கணவனோட சேர்ந்து வாழணும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்குது. ஆனால் அவங்க வீட்டில் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவலோடு இந்த ஜாதகத்தை கொண்டு வந்தாங்க. அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்குண்டான அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம். அந்த அமைப்பு இருந்தது. அதற்குண்டான வழிபாடுகள் என்ன செய்யலாம், பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது மூல நூலில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பரிகாரத்தை அவங்கள செய்ய செஞ்சோம். அவங்களும் அதை செஞ்சு நல்லபடியாக இப்போது அவங்க மறுபடியும் கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கிறாங்க. அந்த டைவர்ஸ்லாம் முடிவு பண்ணாங்க. பட் அது எதுவுமே பண்ணாமல் இருவரும் மீண்டும் இணைந்து வாழ்கிறார்கள். அதுக்கு என்ன அமைப்பு அப்படின்றத நம்ம முதல்ல ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மூல நூல் சொல்லுகின்ற பாடலையும் நம்ம இங்கே பார்ப்போம். அதுக்குண்டான பரிகாரத்தையும் பார்ப்போம். இந்த பெண் பார்த்திங்கன்னா 11/8/1991 வருடம் காலை 5:32 திண்டுக்கல்லில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாங்க. கடக லக்னம், லக்னத்தில் சூரியனும் குருவும், 2ஆம் இடத்தில் சந்திரன், புதன், சுக்கிரன், செவ்வாய் சேர்ந்திருக்கிறாங்க. 6ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம், 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்க அந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாங்க. இவங்க பிறக்கும் பொழுது ஜனனகால தசா இருப்பு கேது திசை 3 வருடம் 6 மாதம் 25 நாள் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு சந்திர திசை நடந்துட்டுருக்கு. இவங்க பிரிஞ்சது பார்த்திங்கன்னா சந்திர திசை குரு புத்தியில் இவங்க வந்து பார்த்தாங்க. அப்போ பிரிவினையில் இருக்கும், பிரிவினை ஏற்படுற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னாங்க. அப்போ பார்த்தது இந்த ஜாதகம். அப்போ இவங்களுக்கு பிரிவினைக்குண்டான அந்த அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல் விதியே பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6-8ஆக இருந்து அதில் ஒருவர் வக்ரமாகி இருந்தால் அவங்க பிரிவினை ஏற்படும். ஆனால் மறுபடியும் அவர்கள் இணைவார்கள். அதுவே லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் சமசப்தமமாக இருந்து அதில் ஒருவர் வக்ரம் பெற்றால் அவர்களுக்கு பிரிவு என்பது உறுதியாக இருக்கும். இங்கே லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6-8ஆக இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் வக்ரமாக இருக்கிறதால பிரிந்து மீண்டும் இணைவார்கள். அதே போல் ராசி அதிபதி இங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். அவரும் அதுக்கு 7ஆம் அதிபதியும் இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா சமசப்தமமாக இருந்து அதில் ஒருத்தர் வக்ரமாக இருக்கிறதால அவங்களுக்கு அந்த பிரிவு அப்படின்றது ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஜாத்திரம் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க. இப்போ பரிவர்த்தைக்கு முன்னால் பார்த்திங்க அப்படின்னா லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6-8ஆக இருந்து அதில் ஒருத்தவங்க வக்ரம். பரிவர்த்தனை ஆனால் லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் சமசப்தமம், அதில் ஒருத்தர் வக்ரம். அப்போது இப்போ நடப்பில் அந்த சந்திர திசை நடந்துகிட்ருக்கு. அப்போ அவர் 2 வீட்டு பலனையும் கொடுக்க வேண்டியது இருக்குது. லக்னாதிபதி லக்னத்தின் பலனையும் கொடுக்க வேண்டியது இருக்குது, 2ஆம் இடத்துக்குண்டான பலனையும் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போது முதல்ல வந்துட்டு இங்கே பரிவர்த்தனை இருக்கிறதால முதல்ல ஒரு பிரிவினையை கொடுத்துட்டு மறுபடியும் அவர்கள் இணைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் குடும்பாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் அவங்களுமே பார்த்திங்கன்னா 7-7ஆக இருந்து அதில் ஒருவர் வக்ரம் பெற்றால் குடும்பத்தில் பிரிவு குழப்பம் இதெல்லாம் உண்டு. இதே போல் ராசிக்கு 2ஆம் அதிபதியும் ராசிக்கு 7ஆம் அதிபதியும் 6-8ஆக இருந்து அதில் ஒருத்தர் வக்ரமாக இருந்தாலும் குடும்பத்தில் சிக்கல் வரும், பிரிவினை வரும். ஆனால் மறுபடியும் அவர்கள் இணைந்து விடுவார்கள். என்ன காரணத்துக்காக இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாக ஒரு பாவத்தையோ அல்லது ஒரு கிரகத்தையோ சனி செவ்வாய் கூடி பார்த்தா அந்த பாவம் பாதிக்கப்படுகிறது. இங்கே பார்த்திங்கன்னா சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும் செவ்வாய் தனது 8ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும் பார்க்குறதால 9ஆம் இடம் அப்படின்றதே பார்த்திங்கன்னா பொதுவாக தந்தை, அப்புறம் வந்துட்டு கௌரவம், இது 2மே குறிக்கிறது. அப்போது இந்த பொண்ணோட தந்தையை வந்துட்டு இவங்க ஏதாவது தப்பாக பேசிகிட்டே இருக்கிறது, அதாவது மாப்பிள்ளையோட வீட்டில் அப்படி பார்க்குற அந்த சனியும் செவ்வாயும் என்ன ஆதிபத்தியம்னு பார்க்கும் பொழுது சனி 7ஆம் அதிபதி ஆகிடுறாரு. அப்போ கணவன். செவ்வாய் அப்படின்றது 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாமியார். அப்போது இந்த பொண்ணுடைய கணவனும் அவங்க அம்மாவும் இவங்க தந்தையை பற்றி இவங்க வீட்டை பற்றி ஏதோ ஒரு
கௌரவ குறைச்சலாக பேசும்பொழுது அதிலிருந்து வாக்குவாதம் ஏற்பட்டு இவங்களுக்கு அந்த பிரிவினை ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி அடுத்து கோச்சார நகர்வை பார்க்கும் பொழுது அஷ்டம சனியும் அப்போது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. இவங்க பார்க்கும் பொழுது கண்டக சனியாக இருந்திருக்கும். அப்போ அஷ்டம சனியோட தாக்கமும் இங்கே சேர்ந்துக்குது அப்படின்ற ஒரு தன்மையும் இருக்குது. இன்னொரு இது பார்த்திங்கன்னா, திசாநாதன் நின்ற வீட்டிற்கு புத்திநாதன் 8ஆம் இடத்துல வரும்பொழுது அங்கே சிக்கல்கள் ஏற்படுகிறது. புத்திநாதன் நின்ற வீட்டிற்கு திசாநாதன் 8ஆம் இடத்துக்கு வரும்பொழுதும் இங்கே சிக்கல் ஏற்படுகிறது. இங்கே திசையும் புத்தியும் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று நாள் கிரகமாகவும் மற்றொன்று வருட கிரகம் இருக்கும் பொழுது அப்போ திசாநாதனை நம்ம ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு வருட கிரகங்கள் நகரும் பொழுது அதோட தாக்கங்கள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அப்போ எப்படி பார்த்தாலும் திசா புத்தி அப்படின்ற அமைப்புலையும் சரி, கோச்சாரம் அப்படின்ற ஒரு அமைப்புலையும் சரி, கிரகம் நின்ற ஒரு தன்மையிலும் சரி இவங்களுக்கு பிரிவினை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றதும் தெரியுது. ஆனால் இவங்க மீண்டும் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசியில் உச்சமாகவும் நவாம்சத்தில் ஆட்சியாகவும் இருக்கிறதால பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பாக்யாதிபதி 7ஆம் அதிபதியை பார்த்து விடுகிறார். அதனால் இவங்களுக்கு பிரிவினை அப்படின்றது தற்காலிகமானது தான் அப்படின்னு இருந்தது. மேற்கொண்டு இவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் இது ஏன் அவங்களுக்கு பரிகாரம் வரைக்கும் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, அந்த சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகும் பொழுது 7க்கு 7ஆக வர்றாங்க, 6க்கு 8ஆக வர்றாங்க. ராசிக்கும் அப்படி தான் இருக்குது, லக்னத்துக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்றதால இவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லப்பட்டது. அந்த பரிகாரம் எந்த நூலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூடாமணி உள்ளமுடையான் அப்படின்ற ஒரு நூலில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. அந்த பாடல், மண்ணிடை மனையால் தன்னை வேண்டாராய் வாழ்வார் தம்மை பெண்ணுடன் கூட்ட வேண்டி பெரிய சித்திரை நாள் அத்தம் திண்ணியதாய் உதிப்ப திங்கள் கிழமையில் திருவண்ணாளை புண்ணிய நன்னீராடி புனர்முளை சாத்தும் பூசே அப்படின்றது அந்த பாடல். இன்னொரு முறை சொல்கிறேங்க. மண்ணிடை மனையால் தன்னை வேண்டாராய் வாழ்வார் தம்மை பெண்ணுடன் கூட்ட வேண்டி பெரிய சித்திரை நாள் அத்தம் திண்ணிதாய் உதிப்ப திங்கள் கிழமையில் திருவண்ணாளை புண்ணிய நன்னீராடி புனர்முளை சாத்தும் பூசே அப்படின்றது அந்த பாடல். இந்த பாடலுடைய சாராம்சம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மண்ணில் பிறந்த ஒரு ஆண் தன்னுடைய மனைவி கூட சேர்ந்து வாழாமல் இருந்தால் அந்த மனைவி கூட சேர்த்து வைக்கிறதுக்கு இவங்க செய்ய வேண்டியது பெரிய சித்திரை அப்படின்றது, அதாவது சித்திரை மாதம், அந்த மாதத்தில் வருகிற ஒரு திங்கள் கிழமையில் லக்னம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கிற வேளையில் இவங்க என்ன பண்ணோன்னா, அந்த பெண் ஒரு புண்ணிய நதி நீரில் போயிட்டு இல்லை கடல் நீரில் போயிட்டு நீராடிட்டு அவங்களுடைய மார்பகத்தில் சந்தனத்தை பூசிக்கிட்டே வரணும். இப்படி வந்தாங்க அப்படின்னா அந்த கணவன் மனைவி மீண்டும் இணைவார்கள் அப்படின்றது இந்த பாடலுடைய சாராம்சம். இந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு நாளை குறித்து கொடுத்துருந்தோம். அதாவது 21/4/2025 நாள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சித்திரை மாதத்தில் வர்ற ஒரு திங்கட்கிழமை. அப்போ லக்னம் ஹஸ்த நட்சத்திரத்தில் போகிற நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மாலை 4:38 5:28 அந்த ஒரு கால அளவு இருந்தது. அப்போ அவங்களுக்கு அந்த டேட்டை எடுத்து கொடுத்து அவங்கள செய்ய சொன்னோம். அவங்களும் அந்த மாதிரி செஞ்சாங்க. அடுத்தடுத்து அதே சித்திரை மாதத்தில் வர்ற திங்கட்கிழமையில் இதே மாதிரி ஹஸ்த நட்சத்திரம் ஓடுற டயத்தில் இதே மாதிரி தொடர்ந்து மேக்ஸிமம் அந்த சித்திரை மாதத்தில் 4 திங்கட்கிழமை வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ லக்னம் அந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் போகிற மாதிரி அவங்களுக்கு டைம் எடுத்து கொடுத்தோம். அந்த சித்திரை மாதம் இவங்க செய்தார்கள். இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் அவங்க தகவல் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தது. இப்போ அதெல்லாம் சரியாகி மறுபடியும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவு எடுத்துருக்குறோம் அப்படின்ற ஒரு தகவல் நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க. ஆக இந்த ஜாதகத்தின் மூலமும் உங்களுக்கு நிறைய ஜோதிட விதிகள் கிடைத்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இதுபோல் தொடர்ந்து நம்ம ஜாதக ஆய்வுகளை இங்கே கொடுத்துட்ருக்கோம். அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு நல்ல ஒரு ஜோதிட ஆய்வு பகுதியில் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.